கொழுப்பை குறைக்கும் கத்திரிக்காய். கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காயை எடுத்து இப்படி சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கணும். உள்ற பூச்சி இருக்கா இல்லையான்னு பார்த்து தண்ணியில் போட்டோன்னு அரிஞ்சு. கத்திரிக்காயில் கொழுப்பு மட்டும் குறைக்காமல் விட்டமின் இ அதிகமாக இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையானது. அதனால் எல்லோரும் கத்திரிக்காய் சேர்த்து சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும். வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு வடகம் போட்டு தாளிக்கணும். வடகம் பொரிஞ்சோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் அதில் போடணும். தக்காளி வதங்கினோடனே அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயை எடுத்து அதில் போடணும். கத்திரிக்காய் நல்லா கலர் மாறி வரும், அந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வதங்கினோடனே அதுக்கு தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் போட்டு ஒரு பெரட்டிட்டு புளி எடுத்து ஊற வச்சுருக்கதை கரைச்சி ஊற்றிக்கணும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடி வைக்கணும். கொஞ்ச நாள் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கொதி வந்தோடனே பூண்டு நசுக்கி போடணும். நசுக்கி போட்டு பூண்டு குழம்புல போட்டோம்னாக்கா நல்லா வாசனையாக இருக்கும், கமகமன்னு வாசனை அடிக்கும். பூண்டு வேணான்னு யாரும் ஒதுக்கியும் வைக்க மாட்டாங்க, எல்லாம் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. சுட சுட சாதம் வச்சு குழம்பு ஊற்றி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதை தொட்டுக்கிட்டு வேணாலும் சாப்பிட்லாம். முட்டை, ஒரு அப்பளம் பொரித்து வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.